இது என்னது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கும் மல்டி அசெட் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி அசெட் ஃபண்டில் 3 விதமான அசெட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் 3 அசெட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ். ஈக்விட்டினா உங்களுக்கே தெரியும், டைரக்ட் ஈக்விட்டிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ அந்த மாதிரி ஷேர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம்னு சொல்லுவோம். கடன் பத்திரம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் கூட வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது அசெட் கிளாஸில் உங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் காப்பரில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் கூட பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து எல்லாருக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்வெஸ்ட்கோ அப்படின்னு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வந்து இருந்தது. அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் 10% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது என்விடியா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு கோல்டும் சில்வரும் மட்டும் வாங்கலை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ்லையும் நீங்கள் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்போ விற்கணுமோ அவர் பார்த்து வித்துறாரு. உங்களுக்கு வந்து ஒரு 10% ரிட்டர்ன் வரும். 10% டபுள் டிஜிட்டில். அது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஜாஸ்தியாக வருது. நீங்கள் ஒரு என்ஆர்இயாக இருக்கீங்கன்னா 6% மேலே வருது. மல்டி அசெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேருக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு இருக்கு. இதில் அவருடைய ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஏன் ரிஸ்க் கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 1 அசெட் கிளாஸ் இருக்குது. அதாவது மோர் தென் 1னா மினிமம் எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அதாவது ஒன்று டெட் இருக்குது, இல்லைனா சில்வர் இருக்குது, இல்லைனா கோல்டு இருக்குது. ஸோ இந்த 3 அசெட் கிளாஸையும் அவங்க மிக்ஸ் பண்ணுறதுனால இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஷார்ட் டேர்மில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே டிஎஸ்பியில் நான் வந்து மல்டி அசெட் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது, நாட் ஈவன் 3 இயர்ஸ் கூட ஆகலை, 12 ரூபா 50 பைசாக்கு மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்கோ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு போடுறது 11 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. ஆனால் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் இவங்களோட குவார்டைல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Q1 அண்ட் Q2ல இருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கிறதுலே டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட போதும், உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டும் மல்டி அசெட் ஃபண்டும் உங்களுடைய மீடியம் டேர்ம் கோலுக்கு, அதே மாதிரி ஒரு ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ரிட்டையர்டான பர்சன், உங்களுக்கு ரிட்டையர் ஆன பணம்லாம் வந்திருக்கு, அதே மாதிரி நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க, என்ஆர்ஐலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்து 1 கோடி 2 கோடி 5 கோடிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் வந்து திரும்பி வந்திருக்கு, கிராச்சுவிட்டி பணம் வந்திருக்குன்னா, மல்டி அசெட் ஃபண்ட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபண்ட். அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, 20-25 ஆப்ஷன் இருக்குது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.